வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் முத்தூட் ஃபின் அண்ட் ஹால் இந்த 2 கம்பெனில Q2 ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இண்டெக்ஸோட அப்டேட். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா -0.11% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.46% அளவுக்கு அப்பா இருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 0.47% அளவுக்கு அப்பா இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.79% அளவுக்கு அப்பா இருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 0.99% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்டோட எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலுமே நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 0.11% அளவுக்கு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது நேத்து வந்து ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் ஒரு 3%க்கான இறக்கத்தை கொடுத்திருந்தது. மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா 2%க்கான இறக்கத்தை கொடுத்திருந்தது. நிஃப்டி 50 1% இறங்கி இருந்தது. ஸோ இது ஒரு ஸ்மால் டெட் கட் பவுன்ஸா இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் அப் ஆகிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு ஸ்மால் டெட் கட் பவுன்ஸ் தான். இன்னைக்கு நிஃப்டி 50 மார்க்கெட் ஓப்பனிங்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 1% அளவுக்கு. பட் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா 23,532 அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்னைக்கு வியாழக்கிழமையும் ஒரு லூசிங்ல தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மெயின் காரணம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக் தான். பிஎஸ்சி சென்சஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்டார்டிங்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ அண்ட் பேங்கிங் செக்டார் தான் வந்து இதுக்கான காரணம். அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ரீசனால தான் மார்க்கெட் ஸ்டார்டிங்ல நிஃப்டி 50 நல்ல பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சென்செக்ஸ் வந்து நிஃப்டி 50 க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 0.1% அளவுக்கு டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டி 50ல ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஒரு டாப் லூசரா வந்து இருக்கிறாங்க. 3%க்கான இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. இவங்களை தொடர்ந்து டாடா கன்சூமர் சர்வீஸ் அண்ட் பிரிட்டானியா இந்த 2 கம்பெனியுமே வந்து இன்னைக்கு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் இந்த கம்பெனில வந்து டாப் கெய்னர்ஸா இருக்கிறாங்க. இவங்க கெயின் ஆன காரணத்தினால தான் வந்து நிஃப்டி ஸ்டார்டிங்ல மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நோட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு கார்பரேட் நியூஸ்ல வந்து டிசிசி கான்செப்ட் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அப்படின்னா ராகுல் ஜஸ்வந்த் அப்படிங்கிறவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா. இது இன்னையில இருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மந்தோட இன்ஃபிளேஷன் டேட்டா ஆர்பிஐ கொடுத்துருது. இதுல சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.21% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அக்டோபர் மந்த்ல. இது ஆர்பிஐ அவங்க டார்கெட் பண்ணியிருக்க சீலிங்கை விட அதிகமாக தான் இருக்குது. ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஐ வந்து 2% to 6% தான் வைக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இது லாஸ்ட் 1 இயரா வந்து கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இந்த அக்டோபர் மந்த்ல வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதை தொடர்ந்து HSBC குளோபல் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்ல ஆர்பிஐயோட ரேட் கட் வர்றதா இருந்தது வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பிப்ரவரி மந்த்ல தான் ரேட் கட் வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மந்த்ல வர வேண்டிய ரேட் கட் தள்ளி போயிருங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து மார்க்கெட்டை நேற்று அடிச்சிருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு 3% இறக்கத்தை கொடுத்து நிஃப்டி 50 வந்து அஃபிஷியலாகவே ஒரு கரெக்ஷன் ஜோனுக்குள்ள வந்து என்ட்ரு ஆயிருந்தது. நேற்று ஆர்பிஐ கொடுத்த டேட்டால ஃபுட்டு காஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 10.87% இருக்குது. வெஜிடபிள் அண்ட் குக்கிங் ஆயில் காஸ்ட் வந்து அதிகமாயிருக்குது. அந்த ரீசனால தான் வந்து இந்த ஃபுட் காஸ்ட் இண்டெக்ஸ் வந்து அதிகமாயிருக்குது. அதே மாதிரி ஹவுசிங் காஸ்ட்டும் வந்து 2.81% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எலக்ட்ரிக் யூட்டிலிட்டி பில்லும் வந்து 5.45% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஏப்ரல்ல இருந்தே 4% தான் அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வச்சிருந்தாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய கடனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4% தான் இருந்தது. இது வந்து மே 2024 தான் வந்து 6.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து அவங்க கண்ட்ரோல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால 6.5 மாத்திருந்தாங்க. இந்த ரேட் கட் ஏன் வந்து ஏப்ரல் 22 வந்து 4% இருந்துச்சு அப்படின்னா கோவிட் பேண்டமிக் அப்போ நம்ம டோட்டல் மார்க்கெட்டே வந்து எக்கனாமிக்கே வந்து ஸ்லோ டவுனா இருந்தது. ஸோ அதை ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பேங்க்குக்கு வந்து அவங்க 4% அளவுக்கான இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் கடனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரீசனால பேங்க்ஸ்லாம் வந்து ஒரு கம்மியான காஸ்ட்ல வந்து லோன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து இண்டஸ்ட்ரீஸும் நிறைய லோன்ஸ் வாங்கி நிறைய எக்ஸ்பென்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நமக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல பீக்குக்கு போயிருந்தது. ஸோ இது மே மந்தே வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 6.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல இருந்தே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கான ஒரு மூவா வந்து இது மாறிடுச்சு. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து அவங்க பாலிசி சேஞ்சஸ் வந்து அக்டோபர் மந்த்ல எதை ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னா டொமஸ்டிக் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து
டொமஸ்டிக் growth வந்து சப்போர்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுது. ஸோ ஓவராலாவே மார்க்கெட் ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டாக்ஸை வித்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால வந்து டவுன் ஆகிட்டு இருந்தது. ஸோ யூஎஸோட எலெக்ஷன் நடக்கிற ஒரு ரீசனாலையும் ஒரு வொலட்டாலிட்டி மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதோட சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டும் இந்த சமயத்துல வந்த ஒரு காரணத்தினால தான் மார்க்கெட்டை வந்து அடிச்சிட்டாங்க. ப்ளஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து நிறைய பேர் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க நிறைய பேர் வந்து லாஸ் தான் புக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பயத்தின் காரணத்தினால. அது இன்னைக்குமே தொடர்ந்து இருக்குது. எஃப்ஐஐ, டிஐஐ இவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிஐஐஸ் வந்து 10,200 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 7,718 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருக்கிறாங்க. இதோட நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அவங்க இன்னைக்கு 2,481 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 13,000 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 14,882 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இவங்க மார்க்கெட்ல இருந்து ஒரு 1,849 கோடியை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு 631 கோடி வந்து டிஐஏ அண்ட் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டினால நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயத்தின் காரணமா நேற்றும் வெளியேறி இருந்தாங்க, இன்னைக்கும் வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட ட்ரெண்ட் மாறினாதான் வந்து நம்ம மார்க்கெட்டை திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எஃப்ஐஎஸ் வந்து வெளியெடுக்கிற அளவு வந்து கொஞ்சம் குறைய மாதிரி தான் தெரியுது. பட் இன்னைக்கு இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷனால இது டேர்ன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங் செஷன்ல தான் நமக்கு தெரியும் எஃப்ஐஎஸோட ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கா இல்லையா. டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல ஈச்சர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ், கிரைசியம், கோடாக் மஹிந்திரா பேங்க், HDFC லைஃப் இந்த கம்பெனில வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்காங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர், பிபிசிஎல், பிரிட்டானியா, டாடா கன்சியூமர்ஸ், நெஸ்லே இந்தியா இந்த கம்பெனில வந்து டாப் 5 லூசர்ஸா இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ்ல ஜியோ ஃபினான்ஸ், ஜொமேட்டோ, மதர்சன், பஜாஜ் ஹோல்டிங், நார்குரே இந்த கம்பெனில வந்து டாப் 5 கெய்னர்ஸா இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல வந்து யூனியன் பேங்க், ஏபிபி, அதானி எனர்ஜி சொல்யூஷன், பிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த கம்பெனில வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. நிஃப்டி 50ல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்னைக்கு ஆட்டோ செக்டர்ஸ்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல ட்ரேட் ஆகிருக்குது. எஃப்எம்சிசி செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேகரா வந்து இருந்து நிஃப்டி 50 நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆக வச்சிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா முத்தூட் ஃபின் இந்த கம்பெனியோட Q2 ஏர்னிங் ரிப்போர்ட். இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 35.5% அளவுக்கு வளர்ந்துருக்குது. 1,858 கோடியில இருந்து 2,518 கோடியா வந்திருக்குது. இந்த கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூ ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3,059 கோடியில இருந்து 4,117 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. முத்தூட் ஃபின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போர்டுல இருந்து அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்குது. ஈக்விட்டி இன்ஃபியூஷன்ல வந்து 500 கோடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஃபுல் ஓன்டு சப்சிடரியான முத்தூட் மணில இருந்து. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்பிஎஃப்சிஸோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 17.6% இருக்குது. 2,140 கோடியில இருந்து 2,517 கோடியா வந்து இருக்குது. இவங்களோட ரெவன்யூ ஃபார் ஆப்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா க்ரோ ஆயிருக்குது 33% அளவுக்கு. டோட்டலா பார்க்கும்போது 7,000 கோடியில இருந்து 9,400 கோடியா வந்து இருக்குது. லாஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா முத்தூட் ஃபின்கார்ப் வந்து 3,350 கோடி அளவுக்கு ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சீனியர் செக்யூரிட்டி நோட் கீழே வந்து ஒரு 2 பில்லியன் குளோபல் மீடியம் டேர்ம் நோட் ப்ரோக்ராம் மூலமா வந்து 3,350 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டுக்கான கூப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.375% வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க. இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இயர்ஸ். இதோட ஆவரேஜ் டியூரேஷன் ஹோல்ட் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ். இந்த கூப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 பில்லியன் அளவுக்கான ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தது. இது 3.9 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தது. இது மூலமா அவங்க வந்து ஒரு 125 நாடுகள்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருந்தாங்க. முத்தூட் ஃபின் பாத்தீங்க அப்படின்னா 4,800 பிரான்ச்சஸ் வந்து இந்த 30 ஸ்டேட்ல இந்தியால இருக்குது. இவங்களுக்கு வந்து 2,50,000 ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து கோல்டு லோன் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது தான் இவங்களோட மெயினான ஒரு போர்ஷனாக வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி கவர்மெண்டோட ஓன்டு கம்பெனி. இதோட கன்சால்டேட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 22.14% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 1,236 கோடியிலிருந்து 1,510 கோடியா வந்து இருக்குது.
டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 5635 கோடியிலேருந்து 5976 கோடியாக வந்து இருக்குது. எபிட்டாவும் 7.3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மார்ஜினும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 27.1லேருந்து 27.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஹால் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது என்ஐசியில் 4148 ரூபா அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஆத்மன் பாரத் இனிஷியேட்டிவ்க்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட மேஜர் டிஃபென்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாகவே நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மந்தில் ஜென்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஹால் கம்பெனி வந்து ஹைலைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க. இவங்க வந்து லாஸ்ட் இயர் Q4 குவார்ட்டரில் வந்து 4000 கோடி அளவுக்கான ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருந்தது இந்த கம்பெனி. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஓன்டு சப்சிடரி கம்பெனி தான். 70% அளவுக்கான ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிரசிடென்ட் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதில் நல்ல ஒரு டிவிடெண்டும் கிடைக்கக்கூடிய கம்பெனி தான். பட் இருந்தாலுமே இதோட ப்ரைஸஸ் வந்து இப்போ ஓவர் வேலிடாக இருக்குது. ப்ளஸ் இப்போ நடக்கக்கூடிய நம்ம மார்க்கெட்டு வொலட்டாலிட்டியில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் செக்டார் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸும் லாஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ள தான் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துருந்தது. ஸோ எல்லாமே பிஇ ரேஷியோ வந்து அதிகமாக ஓவர் வேலிடாக தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸப்ட் பிஎஸ்யூ பேங்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேங்க் கம்பெனிஸ்லாம் வந்து இப்பயுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் கன்சிடர் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் மேலும் ஒரு 10% இறக்கத்தை வந்து அடுத்த வரக்கூடிய ஒரு 4லேருந்து 6 வாரங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஜனவரி மந்த்து மிடில் தான் நம்மளோட மார்க்கெட்டை என்ன டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இன்னுமே வந்து யூஎஸோட பிரசிடெண்ட்டாக வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரியில் தான் வந்து அஃபிஷியலாக வந்து சார்ஜ் எடுத்துக்குவார். ஸோ அதுலேருந்து தான் தெரியும் நமக்கு என்ன பாலிசி சேஞ்சஸ் வந்து ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. மேபி வந்து அதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு டேர்ன் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலுமே மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ஆகிற இந்த பீரியடை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் எந்த கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதுக்கான பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்மால் குவான்டிட்டிஸில் கன்சிடர் பண்ணுறது தான் நமக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.